ஏசப்பா அந்த நேரத்துக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறப்பா மே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே இந்த நேரத்தில் அடிமையை மறைத்து நீங்கள் பேச வேண்டும்ப்பா. ஆவியானவரே உம்முடைய வார்த்தையை உம்முடைய பிள்ளைகளுக்கு வழங்கி அவர்களை பரிசுத்தப்படுத்தி நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். சமாதானம் வேண்டும். எதில் கவலையாக இருக்காங்களோ அந்த கவலை இன்றைக்கு மாற வேண்டும். அற்புதங்களை செய்யுங்கப்பா, அதிசயம் நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரப்பா. இந்த கிராஸ் டிவியையும் வேலை செய்கிற கண்மணி பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதி. இவங்களுடைய தேவைகளை எல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டும். என்னை மறைத்து கொள்ளும். நீங்கள் மக்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை தாரும். பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம், உடைய கருத்திலே கொடுக்கிறேன். நீங்கள் பேச வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நம்ம ஒரு சந்திப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சுகத்தோடு பலத்தோடு நாம் ஒருவரை ஒருவர் இந்த டிவி மூலமாக யூடியூப் மூலமாக பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கி நமக்கு செய்தி என்ன அப்படின்னா, கால தாமதம் வேண்டாம். இதை நான் தலைப்பாக வைத்து கர்த்தருடைய கிருபையினால் உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல இருக்கின்றேன். காலதாமதம் நல்லது அல்ல, காலதாமதம் வேண்டாம். அது ஒரு கதை நான் கேட்டேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் இந்த ஒரு கதையை ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் சொன்னாங்க. அது நான் இவ்வளோ நாள் இதை நினைக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கு இந்த செய்தியை நான் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த கதை ஞாபகத்துக்கு வந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், கிறிஸ்தவங்களை எவ்வளோதான் அழிக்கணும்னு பார்த்தாலும் அவங்க பெருகிக்கிட்டே தான் இருக்காங்க. ஜப கூட்டங்களும் ரொம்ப பெருகிக்கிட்டு தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் என்னது தான் கூட்டங்கள் தான், ஜப கூட்டங்கள் தான். பஸ் ஸ்டாப்பில் பார்த்தாலும் கையில் பைபிளோடு தான் மக்கள் நின்று கொண்டு இருக்கின்றார்கள். பஸ்ஸில் ட்ராவலில் போனாலும் அங்கேயும் மக்கள் பைபிள் கொண்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. சண்டே பார்த்தாச்சுன்னா எந்த ரோட்டில் கிறிஸ்தவங்க தான் பைபிளோட நடமாடின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சாத்தான் சொல்லுகின்றான். இதான் அந்த கதை ஆரம்பத்தை நான் சொல்கிறேன். அப்போ எல்லா சாத்தான்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த சாத்தான் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறுகின்றது. அப்போ இவங்களை அழிக்கணும், எப்படியாவது இவங்களை அழிக்கணும். என்ன செய்யலாம்? இவங்களை இப்படி விட்டாச்சுன்னா பெரிய இதாகிரும் அப்படின்னு சொல்லி சாத்தான் தலைமையானவன் பேசுகிறான். அப்போ ஒரு சாத்தான் சொல்கிறான், கோயில் ஆலயங்களெல்லாம் பூட்ட வச்சிருவோம், என்ன எல்லா ஆலயத்தையும் பூட்ட வச்சிருவோம், கரண்ட்டு அந்த நேரம் பார்த்து கரண்ட்டை கட் பண்ணி விட்ருவோம் யூபி ஆஃபீஸில் அப்படின்னு அவங்க ஆராதனை நடக்கும்போது கரண்ட்டை கட் பண்ணி விட்ருவோம் அப்படின்னு ஒரு சாத்தான் சொல்கிறான். கரெக்டாக மெசேஜ் எடுக்கும்போது பார்த்து கட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. அப்போன்னு தலைமை சாத்தான் சொல்கிறார், அதெல்லாம் சரி வராதுப்பா. கரண்ட் இல்லாட்டாலும் மக்கள் போதகர் பாஸ்டர் பெரிய சவுண்டு விட்டுருவார், அது சரி வராதுப்பா அப்படிங்காங்க. சில பேர் அந்த நேரம் பார்த்து நல்ல மழை வர்ற மாதிரி அப்படியே குளுமையாக அப்படியே ஆக்கி விட்டுருவோம் அப்படின்னு ஒரு சாத்தான் சொல்கிறேன். சரி, அதெல்லாம் பரவாயில்ல, அவங்க மக்கள் கொடையை கொண்டுக்கிட்டு போயிடுவாங்க. இப்படியாக நிறைய காரியங்களை ஒவ்வொரு சாத்தானும் தங்களுடைய ஐடியாவை சொல்லி கொண்டு இருக்கின்றார்களாம். அப்போ இந்த தலைமை சாத்தான் சொல்கிறார், இதெல்லாம் ஒன்றுமே நடக்காது, இதுக்கெல்லாம் மக்களை என்ன செய்ய மாட்டாங்க, அஞ்ச மாட்டாங்க. அவங்க ஆலயத்துக்கு போகிறத, ஜெபம் பண்ணுறத எதையுமே என்ன செய்ய மாட்டாங்க, குறைக்க மாட்டாங்க. அவங்களெல்லாம் சரியான ஒரு காரணம் சொல்லுங்கள், யாராவது சீக்கிரம் சொல்லுங்கள். குட்டிச்சாத்தான் நீ சொல்லு, ஒரு ஐடியா சொல்லு பார்ப்போம் அப்படின்னு ஒரு குட்டி சாத்தானை பார்த்து தலைமை சாத்தான் கேட்டான். அப்போ இந்த குட்டி சாத்தான் சொல்லிச்சான், நான் வச்சுருக்கேன் நல்ல ஒரு ஐடியா, சொல்லட்டா அப்படின்னு. உடனே எல்லா பிசாசுகளும் சரி சொல்லுன்னு ஆவலோடு பார்த்தாங்களாமா. அப்போ என்ன சொல்லிச்சு அப்படின்னா, அந்த குட்டி சாத்தான், நானும் ஆவலோடு தான் அந்த கதையை கேட்டேன்,
எப்படி 25-30 வருஷம் இருக்கும். ஒரு ஓப்பன் மீட்டிங்கில் பேசுனாங்க ஒரு ஐயா. நீங்களும் இப்போ நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, அதை கவனமாக நீங்கள் கேட்டிங்கன்னா என்னதான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்போ இந்த குட்டி சாத்தா என்ன சொன்னான் அப்படின்னா, நீ ஆலயத்துக்கு போ, என்ன நீ பைபிள் வாசித்துக்கிட்டே இரு, படிச்சுக்கிட்டே இரு, நீ நல்லா பாட்டு படி, என்ன நீ நல்லா ஜெபம் பண்ணு, எல்லா கூட்டங்களுக்கும் நீ போ. ஆனால் இப்போ வேண்டாம், இன்றைக்கி வேண்டாம். இன்றைக்கி காலையிலே நீ ஆராதனை போகணுன்னு நினைக்கிறால, இன்றைக்கி வேண்டாம், நாளைக்கு போகலாம். சரி, ஆலயத்துக்கு போகலை, நம்ம உட்காந்து கொஞ்ச நேரம் பைபிள் படிக்கலாம் அப்படின்னா இப்போ வேண்டாம், ஒரு 10 மணிக்கு மேலே படிக்கலாம், இப்போ என்ன அவசரம், மற்ற வேலை இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவேன். என்ன ஃபாஸ்டிங் இருக்கணும். நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. பிள்ளைக்கு கல்யாணம் முடிய மாட்டேங்குது, பிள்ளை நல்லா படிக்க மாட்டேங்குது, என்ன சரியான ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நம்ம இன்றைக்கி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிடுவோம். இன்றைக்கி என்ன கிழமை? திங்கக்கிழமை. சரி, இந்த திங்கக்கிழமை உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்வேன் அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், அந்த பிடிச்சா தான் இன்றைக்கி வேண்டாம், நிறையா பண்டம் இருக்குது, நிறைய பலகாரம் இருக்குது, என்ன இன்றைக்கி தான் உனக்கு பிடிச்ச ஆப்பம் போட்டு வச்சுருக்க, அதனால் இன்றைக்கி சாப்பிட்டுக்கோ, நாளைக்கு இருந்துக்கிடலாம் ஃபாஸ்டிங், இன்றைக்கி சாப்பிட்டுக்கோ, நாளைக்கு. இப்படியே இன்றைக்கி கன்வென்ஷன் கூட்டம், சரி இன்றைக்கி எப்படியாவது போயிடும், இன்றைக்கி தான் முதல் நாள் கூட்டம் நல்லாயிருக்கும், இல்லை இன்றைக்கி தான் கடைசி நாள் கூட்டம் நல்லாயிருக்கும், இன்றைக்கி விட அடுத்த வாரம் தான் மீட்டிங் இருக்குல்ல, இனிமேல் வர எல்லாம் 7 வாரமும் மீட்டிங் இருக்குல்ல இந்த தபசு காலத்தில், அன்றைக்கி ஒரு நாள் போய்க்கலாம், இப்போ வேண்டாம், உனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, இப்போ வேண்டாம், எல்லாமே இப்போதைக்கு வேண்டாம். ஆவிக்குரிய பிரகாரமாக இந்த குட்டி சாத்தான் இந்த ஆலோசனையை சொன்னான். உடனே எல்லா பிசாசுகளும் கைத்தடிச்சாமா. தலைவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இது கரெக்டு, இதை வச்சு இந்த கிறிஸ்தவங்களை என்ன செய்திடலாம், அமுக்கி போட்டுடலாம். ஆலயத்துக்கு போக முடியாது, ஃபாஸ்டிங் இருக்க மாட்டானுங்க, என்ன பைபிளும் படிக்க மாட்டானுங்க, மத்தியானம் படிக்கலான்னு நினச்சா மத்தியானம் தூக்கத்தை கொடுத்துடலாம், தூங்கிடுவான். சாயங்காலம் பைபிள் படிக்கலாம் அப்படின்னா பிள்ளைகள் வந்துடுவாங்க, ஏதாவது டிஃபன் செய்யணும். நைட்டு படிக்கலான்னு பார்த்தா சீக்கிரமாக தூக்கம் வந்துட்டு தூங்க வச்சிடலாம். ஆக இப்படியே ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு தடையை வைத்து இப்போதைக்கு வேண்டாம், இன்றைக்கி வேண்டாம், காலையில் வேண்டாம், மதியம் பார்த்துக்கிடலாம், மதியம் வரும்போது சாயங்காலம் பார்த்துக்கிடலாம், சாயங்காலம் வரும்போது நைட்டு பார்த்துக்கலாம். ஆக அன்றைக்கி ஆலயத்துக்கும் போகாமல், பைபிளே படிக்காமல், பாட்டும் படிக்காமல், ஜெபமும் பண்ணாமல், ஆலயத்துக்கு போக விடாமல், ஃபாஸ்டிங்கு இருக்காமல், ஒவ்வொரு நாளையும் நான் இப்படி என்ன செய்திருவேன், இன்றைக்கி வேண்டாம், இன்றைக்கி வேண்டாம், இன்றைக்கி வேண்டாம், இப்போ வேண்டாம், நாளைக்குன்னு அப்படியே சொல்லி நான் ஐடியா கொடுக்கேன் அப்படின்னு இந்த குட்டி பிசாசு சொன்னோன்னே எல்லாருமே கைதட்டி, ஓகே இதுதான் இந்த கிறிஸ்தவங்களை மடக்கணுன்னா அவங்கள குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் ஆவியில் ஒரு அனலாக இல்லாமல் ஆக்குறதுக்கு இது சிறந்த வழி என்று எல்லோரும் கைதட்டி, உடனே தலைமை சாத்தான் சொல்கிறான் பிசாசுகளை பார்த்து, எல்லோரும் போங்க, எல்லோரும் போங்க, இப்போ என்ன செய்யுங்க, இன்றைக்கி வேண்டாம், இப்போ வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்குன்னு பார்த்துக்கிடலாம் என்று சொல்லுங்கள் என்று ஆர்டர் கொடுத்தானாமா. அப்படி இந்த பிசாசுகள் பறந்து வந்து விட்டது இந்த உலகத்தில். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு நீங்கள் வேதம் வாசித்தீர்களா? நீங்கள் ஜெபம் பண்ணணுன்னு ஆசையாக தான் இருந்தீங்க, ஆனால் ஜெபமே பண்ணலைல்ல. நேற்று எவ்வளவோ நீங்கள் ட்ரை பண்ணீங்க, முடியலல்ல. எல்லாம் இந்த சைத்தான் பண்ண வேலை தான். என்ன நீங்கள் இன்றைக்கி நம்ம கணவனுக்காக ஜெபம் பண்ணணும், அவங்க ரொம்ப குடிக்காங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ண ஃபாஸ்டிங் இருக்கணும்னு நினச்சோம், ஆனால் இருக்கலை, அந்த நாள் போய்ட்டுல. என்ன இது இது யார் வேலை? இந்த பிசாசு வேலை. இந்த குட்டி பிசாசு யாரையுமே இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய விடாதபடிக்கு
ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று ஆவல் வரும்போது இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு. லேசாக மழை பெய்து திடீர்னு பெரிய மழை வந்துட்டுனா போக வேண்டாம். பெரிய மழை வந்துட்டா என்ன செய்ய, மழையில் நனைஞ்சிருவோமே. இப்படியாக சொல்லி ஒவ்வொருவரையும் இப்போதைக்கு வேண்டாம் என்று சொல்லி தாமதப்படுத்தக்கூடிய காரியம் இந்த சாத்தானால் நடந்து கொண்டு இருக்கின்றது. உண்மையா பொய்யா? நீங்களே சொல்லுங்கள். இதுதான் காரணம். அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். காலையில் எழுந்தவுடன் என்னுடைய வேதத்தை நான் கண்டிப்பாக வாசிப்பேன். ஒரு அதிகாரமாட்டு நான் அடுப்பு வேலையை நான் ஆரம்பித்தாலும் நான் என்னுடைய பைபிளை நான் ஒரு அதிகாரம் வாசிப்பேன். ஒரு 5 வசனமாவது வாசித்துட்டு தான் இன்றைக்கி என்னுடைய காலை நேரத்தை நான் துவங்குவேன் என்று சொல்ல வேண்டும். உபவாசம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனதில், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை தீர, இந்த பிசாசுடைய போராட்டம் தீர்வதற்கு உபவாசம் ஒரு நல்ல கருவி, நல்ல ஆயுதம். அந்த ஆயுதத்தை செய்ய வேண்டும் என்று மனதில் எண்ணம் வந்துவிட்டால் உடனே நாம் ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் ஜெபம் பண்ணி அந்த உபவாசத்தை ஃபாஸ்டிங் எடுத்தீங்கன்னா கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவதற்கு அவர் ஆவலாக இருக்கின்றார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோன்னா, இன்றைக்கி வேண்டாம் இப்போ வேண்டாம் அப்படின்ட்டு. நான் நைட்டு படுக்கும்போது எனக்கு முன்னால் ஒரு சேர் கிடக்கு. நான் எந்திரிச்ச உடனே பைபிள் படிக்கணும். செல்ஃபில் வைக்க வேண்டாம். பைபிள் கண்ணாடியை அதிலே நான் டைரி எல்லாத்தையுமே அந்த சேர்லேயே வச்சுருப்பேன். ஏன்னா நம்ம கட்டில் விட்டு எழுந்திருக்கும்போது பைபிளை நம்ம பார்க்கும் உடனே அதை எடுத்து வாசித்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு வாசிப்பதற்கு நமக்கு அது ஏதுவாக இருக்கும் என்று நான் என்னுடைய சேரில் நான் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னால் அதெல்லாம் எடுத்து வச்சுருப்பேன். இல்லை எந்திரிச்சோடனே நம்ம பைபிள் படிச்சிடணும் அப்படின்ட்டு. எனக்கு ஒரு வயதான ஒரு ஐயா இயேசுவை பற்றி அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நான் ரசிக்கப்பட்டது, அதாவது ஒரு 88, 1988, 90. அப்போ அவங்க சொல்லுவாங்க, உன்னுடைய வேத புத்தகம் மூடி இருக்கவே கூடாது, அது எவ்ரி டைம் உன்னுடைய டேபிளில் அது திறந்து தான் இருக்கணும். இல்லாட்டா நீ இன்றைக்கி செய்ய மாட்டே அந்த வேலை, இந்த பைபிளை நீ படிச்சிருக்கவே மாட்ட. கற்பனையை கை கொள்ள வேண்டுமானால் உன்னுடைய வேதம் உன்னுடைய டேபிளில் திறந்தே இருக்கணும். நீ ஒரு வெங்காயம் உரிக்கும் போது கூட நீ வேதத்தை பார்த்து கொண்டு தான் உரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்னுமே எனக்கு மறக்காது. இன்னைக்கு கூட நான் காலையில் ஆண்டோடைய கிருபினால் என்னுடைய கட்டிலில் மெத்தக்கட்டில் அந்த பைபிளை நான் விரிச்சே தான் வச்சு கொஞ்ச நேரம் கிடச்சாலும் உட்கார்ந்து கொஞ்சம் வசனத்தை வாசித்து. ஏன்னா வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 1 இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ நம்ம செய்வது வாய்க்க வேண்டும். நம்ம அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கின்றோம். பிள்ளைகளுக்காக படிப்புக்காக ஜெபிக்கிறோம், திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுக்கு நல்ல சரீரத்திலே சுகம் வேண்டும், தொழில் வேண்டும் என்று நம்ம மன்றாடுகின்றோம். அதுக்கு சங்கீதம் 1 சொன்னபடி இரவு பகலும் நீ இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் நடக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி எல்லாமே ஆர்டர் வச்சுருக்காங்க. ஆனால் இதில் செய்ய வேண்டுவதற்கு நமக்கு ஒரு செயல்படுதல் வேண்டும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கூட நம்ம அதை தான் போட்டிருந்தோம். செயல்படுதல் தான் வெற்றியை தரும். இப்போ செயல்பட வேண்டுமானால் நம்ம இன்றைக்கே செய்ய வேண்டும். அது பெரியவங்க சொல்லுவாங்க, ஒன்றே செய், நன்றே செய், இன்றே செய். நீ ஒன்றை நினச்சிட்டியா அதை இன்றைக்கே செய்துரு. ஒன்று அது நல்லது, அதை இன்றே செய். நீங்கள் பைபிளையே படிக்காமல் உங்கள் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களா? நியாய தீர்ப்பு இருக்குது. நியாய தீர்ப்பு நம்மளை நடக்கக்கூடாது, இந்த உலகத்திலே கூட நடக்கக்கூடாது. அது பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேராக தேவன் நம்மை நடத்த வேண்டும் என்று நம்ம கேட்க வேண்டும். நான் ஒரு தண்டனையை அடையக்கூடாது என்று விரும்ப வேண்டும். நீங்களும் அப்படிதான். ஆண்டவர் என்னை இதில் சிரிச்சித்துட்டாங்க, ஆண்டவர் என்னை இதை தண்டிச்சிட்டாங்க, ஆண்டவர் இதில் கூட என்னை நியாய தீர்ப்பு எனக்கு செய்துட்டாங்க,
என்னை மட்டாய் தேவன் தண்டிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு லைஃப் நமக்கு இருக்கக்கூடாது. அதற்காக தான் நாம் ஜெபிக்கிறோம். எனக்கு நியாய தீர்ப்பு, எனக்கு இந்த உலகத்தில் ஒரு தண்டனைன்னு எனக்கு வரக்கூடாதுப்பா தகப்பனே. மற்றவர்களை நாம் குறை சொல்லும்போது அதே குறையை நாம் செய்திருவோம் அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்கு. ரோமர் 2:1-2. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாய் தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தீர்த்து கொள்கிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நான் என்ன நினைக்க வேண்டும் அப்படின்னா, என்னை யாராவது குற்றம் தீர்த்து விடக்கூடாது. அப்படியானால் நான் மற்றவர்களை குற்றம் தீர்க்கக்கூடாது. நான் குற்றவாளியாக தீர்க்கப்படும்போது அதற்கு நான் பயப்படுகிறேன், மனவேதனைப்படுவேன், மனதில் சஞ்சலப்படுவேன். நம்ம ஒரு நாள் இவங்களை இப்படி நினச்சோமே, இன்றைக்கி நம்மையே அதை செய்துட்டோமே, அன்றைக்கி நம்ம அவங்கள பற்றி இப்படி சொன்னோமே, தப்பாக நம்ம நினச்சிட்டோமே, நினைவில் கூட அதை நம்மளே இன்றைக்கி செய்துட்டோமே அப்படின்னு நமக்கு காணப்பட்டுச்சுன்னா அது மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? சரி, நம்ம இப்படி ஒருத்தங்களே சாதாரணமாக நினச்சோம், ஆனால் அதே இதை நம்ம செய்துட்டோமே, அது மனதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், மன வேதனைப்படும் இல்லவா? நான் எவ்வளவு ஒரு பொல்லாத பிள்ளையாக நான் இருந்திருக்கின்றேன் என்று மனது எவ்வளோ கஷ்டப்படும். நான் உங்களுக்கு இந்த கிராஸ் டிவியில் திங்கட்கிழமை காலை 7 மணிக்கு, வியாழக்கிழமை காலை 7 மணிக்கு இந்த கிராஸ் டிவியில் நம்முடைய மெசேஜ் வரும். அப்புறம் யூடியூப்பில் 8 மணிக்கிட்டக்க யூடியூப்பில் அனுப்பிடுவாங்க. என்னுடைய ஆண்டவர் கிருபையினால் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுக்கறது என்ன அப்படின்னா, ஃபெயில் ஆர்டர் கிடையாது. ஃபெயில் ஆர்டர் எப்படி அப்படின்னா, தற்காலிக விடுதலை. ஒருத்தங்க ஒரு குற்றம் செய்து அவங்க போலீஸ்னால் கைது செய்யப்பட்டு குற்றவாளியாக ஜெயிலில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஜாமீன் கேட்பாங்க. அதுக்கு நிறையா கண்டிஷன் இருக்குது. கடைசியில் அந்த ஜாமீனை கொடுத்துருவாங்க. அப்படின்னா நீ வெளியே இருக்கலாம், மற்றபடி நீ கோர்ட்டில் சைன் போடணும், எத்தனை நாளைக்கு ஒரு நேரம் சைன் போடணும், அப்படிலாம் இருக்கும். ஆனால் உன்னுடைய எஃப்ஐஆர் போலீஸ் ஸ்டேஷனில் இல்லை கோர்ட்டில் இருக்கும். இது தற்காலிக விடுதலை. ஆனால் நீ குற்றவாளி அல்ல என்று நீ இந்த மாதிரி ஒரு ஜட்ஜினால் நீ குற்றவாளி அல்ல, நீ நிராதிபதி என்று சொல்லி ஒரு நீதிபதி எழுதி சைன் போட்டு கொடுத்த பிறகு அந்த ஃபைலை தூக்கி தூர போட்டுருவாங்க. இப்பொழுது நிரந்தர விடுதலையாக வெளியே நீ உலாவலாம். அதே போல தான் கர்த்தர் எனக்கு கொடுக்குற வார்த்தைகளை, உங்களுக்கு ஜாமீன் கிடையாது. தற்காலிக விடுதலைக்கு நான் உங்களுக்கு வழி சொல்லவில்லை. நிரந்தரமான விடுதலைக்கு எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்கின்றார். அதை உங்களுக்கு நான் சொல்லி கொண்டு இருக்கின்றேன். தற்காலிக விடுதலை அது என்னைக்குனால் ஒரு நாள் நியாய தீர்ப்புக்கு வரும்ல. அப்போ நீங்கள் ஒரு நிரந்தரமான விடுதலைக்கு தான் நாம் வழியை தேட வேண்டும். ஆவியானவர் எனக்கு கொடுக்கறதே அதுதான். நான் 2020 கொஞ்சம் சுகவீனமாக இருந்தேன். அப்படி நேரத்தில் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இருக்குது, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அப்படின்ட்டு. அந்த வசனத்தை என்னால் வாசிக்கவே முடியலை. நான் பைபிளை கையில் வச்சுருக்கேன், ஆனால் அந்த வசனத்தை என்னால் வாசிக்க முடியலன்னா பாருங்களேன், அது எப்படி வாசிக்கிறது? நான் பயத்தில் இருக்கேன். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் இருக்குது, இது எனக்கு என்னது செய்யுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் நான் இருக்கேன். அதனால்
குமாரன் விடுதலை ஆக்கினால் நீ விடுதலை ஆகிருவேன்னு தேவன் சொல்கிறாரு. எனக்கு ஆண்டவர் அந்த வார்த்தை எனக்கு கொடுக்கின்றார். நான் விடுதலை ஆக்கினா நீ விடுதலை ஆகிருவ அப்படின்னு காட் சொல்கிறாங்க. ஆனால் நான் வேதத்தை கையில் வைத்திருக்கின்றேன், வேதத்தை பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். ஆனால் வாயினால் என்னால் சொல்ல முடியலை. ஏன்னா அது பூரணமான விடுதலை சொல்ல முடியாமல் நான் தவிக்கிறேன். ஆனால் ஹோலி ஸ்பிரிட் பை காட், என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் என்னை அந்த வார்த்தையை சொல்ல வச்சுட்டார். அருமையானவர்களே, அரை மணி நேரம் இருக்கும். அது யோவான் 8வது அதிகாரம் 36வது வசனம். யோவான் 8:36. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இது நான் கையில் வச்சுருக்கேன், பைபிளை கையில் வச்சுருக்கேன், அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன், பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னால் சொல்ல முடியல. நான் கஷ்டப்படுறேன். அரை மணி நேரம் கிட்ட போராடுகிறேன் இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கே வாயினால். ஏன்னா வாயினால் வார்த்தையை சொல்லும்போது தான் ரிலீஃப் ஆக முடியும். வார்த்தை ஜீவன் வாயில் இருக்கின்றது, வார்த்தையில் இருக்கின்றது. அது வாயில் வழியாக அறிக்கை செய்யும்போது விடுதலையை கொடுக்கின்றது. அப்படியே என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஹெல்ப் பண்ணார், என்னை சொல்ல வச்சுட்டார். நான் உடனே சொல்லிட்டேன். ஆகையால் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா. விடுதலை ஆயிற்று, விடுதலை ஆயிற்று, சுகமாயிற்று. அதை எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். நீ மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டும்? தற்காலிக விடுதலை இல்லை, குமாரன் என்னை விடுதலை ஆக்க வேண்டும். அப்பொழுது நான் மெய்யாகவே ஏசப்பா விடுதலை தர்றது பூரணமான விடுதலை. இனிமே கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு விடுதலைக்காக தான் கர்த்தர் என்னை நடத்துகின்றார். அதை தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டு இருக்கின்றேன். இந்த பூமியிலையும் நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு வந்துடக்கூடாது. குற்றவாளியாக தீர்க்கப்பட்டு மட்டாய்கூட தண்டிக்கப்படக்கூடாது. ஆவியானவருடைய கமாண்டிங் படி, வேத வசனத்தின் ஆதாரத்தின்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தேவனோடு நடக்க வேண்டும். அது கால தாமதம் ஆகக்கூடாது. என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அரை மணி நேரம் ஆனாலும் அவர் இந்த வார்த்தையை என்னை சொல்ல வச்சிட்டாரு. அவருக்கு என்னுடைய ஸ்தோத்திரங்கள். குமாரன் விடுதலை ஆக்கினார் மெய்யாகவே விடுதலை. அப்போ நீ நிராதிபதி, இக்குற்றவாளி அல்ல, விடுதலை ஆகிவிட்டாய். கிரேட் ஆர்டர். அதை நாம் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன் கர்த்தருடைய கிருபையினால். அதனால் கால தாமதம் வேண்டாம். ஏன்னா சங்கீதம் 118:25வது வசனம் பாருங்கள். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தர் தான் ரட்சிக்கணும், நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவது கர்த்தர் தான். கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். நீங்கள் இன்றைக்கு எந்த காரியத்துக்காக வாய்க்க பண்ண வேண்டும் உங்களுக்கு நீங்கள் கேட்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க. இன்றைக்கு நீங்கள் எந்த காரியத்திலும் கால தாமதம் செய்ய வேண்டாம். சாத்தான் தள்ளி போட சொல்லுவான். இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு, பிறகு பிந்தி பார்க்கலாம், இன்னொரு நாள். உலக பிரகாரமாக கூட ஒரு ரேஷன் கடைக்கு ஜாமான் வாங்க போக கூட நம்ம தாமதம் பண்ணிக்கிறோம். அதனால் சில பொருட்கள் கிடைக்காம போயிடும். அப்படி எந்த ஒரு காரியத்தை, ஒரு கல்யாண காரியம், பிள்ளைக்கு வயதாகி கொண்டு போகின்றது, நீங்கள் காலதாமதம் செய்யக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம கேலண்டரில் பேப்பரை கிளிக்கும் போதெல்லாம் நம்ம பிள்ளைக்கு ஒரு நாள் வயசு கூடுது. அப்படியே நம்ம குழந்தை வேணும், ஊக்கத்தோடு ஜெபித்து தேவ சமூகத்தில் அதுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஒரு தொழிலில் நமக்கு லாபம் இல்லை, நஷ்டமாக இருக்குது,
அதனுடைய காரியம் என்ன? அதிலே நாம் தசம பாகத்தை ஒழுங்காக எடுக்கின்றோமா? நம்முடைய தொழிலை கவனமாக செய்கின்றோமா? ஆக்டிவாக இருக்குமா தொழிலில்? அதிலே காலதாமதம் செய்தால் இந்த தொழிலை நம்ம சரியான முறைப்படி செய்ய முடியாது. இப்படியே இன்னும் நிறைய காரியம் இருக்குது. நான் ஒரு அக்கா வந்து வீடு பார்க்கணும் அப்படின்னாங்க. அப்போ நான் எனக்கு ஒரு வீடு கிடக்குன்னு தெரியும். உடனே நான் அவங்கள கூட்டிகிட்டு போனேன், அந்த வீட்டை பாருங்கள் அப்படின்னு. கூட்டிகிட்டு போனால் நல்ல வீடு, சூப்பரான வீடு. ஆனால் அவங்களுக்கு பிடிக்கல. என்ன காரணம் ஞாபகம் இல்லை இப்போ. ஆனால் அவங்க அதை வாங்கலை. பிந்தி அவங்க அப்புறம் அந்த வீடு வேறு யாரும் வாங்கிட்டாங்க போல். அப்போ அந்த சகோதரி வந்து ரொம்ப என்கிட்ட கஷ்டப்பட்டாங்க. நான் எதுக்கு அந்த வீடை இப்படி வாங்காமல் போயிட்டேன்? சரி, நான் வாங்கியிருந்துருக்கலாமே. எவ்வளோ பெரிய வீடு, எவ்வளோ கொஞ்சம் பணம் என்கிட்ட இருந்துச்சு, அந்த பணம் வாங்காமல் போயிட்டேனே, அசால்ட்டாக இருந்துட்டேன் அப்படின்னாங்க. அதனால் அருமையானவர்களே, கால தாமதம் வேண்டாம். தேவனுடைய காரியத்தில், நம்முடைய ஆவிக்குரிய காரியத்தில் நமக்கு நடக்க வேண்டியவைகள் நடப்பதற்கு 118ஆம் சங்கீதம் 25வது வசனத்தின்படி கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். அந்த வார்த்தையின் துணையோடு நீங்கள் கர்த்தரை பற்றி கொண்டு ஆக்டிவாக இருக்கணும், அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஆல்ரெடி கர்த்தர் நமக்கு எல்லாமே வச்சு தான் இருக்கார். சோம்பலுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. காலையில் எழுந்திருக்கும் போதும் ஒரு உற்சாகத்தோடு துள்ளி குதித்து எழுந்திருக்க வேண்டும். ஆலயத்துக்கு போகும்போதும் அசால்ட்டாக போகக்கூடாது, வேகமாக போக வேண்டும். வேதத்தை வாசிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இருக்கக்கூடாது, எடுத்து வாசித்து விட வேண்டும். ஃபாஸ்டிங் இருக்குன்னு நினச்சாச்சுன்னா இன்றைக்கி இருக்கணும். என்னாலும் நம்ம சாப்பிட்டது தானே, தூக்கத்தை அப்படின்னு நினைப்பேன். அது தூங்கணும் தூங்கணும் அப்படின்னு நினைக்கும்போது, சின்ன பிள்ளையில் நம்ம குழந்த பிறக்கு. இப்போ எனக்கு பேரன் பேத்தி பிறந்திருக்காங்க. அந்த குழந்த பிறந்து அழுதுகிட்டே இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, குழந்தை தூங்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அது தூங்க மாட்டாங்க, தூங்கட்டும் தூங்கட்டும்னு சொல்லி தான் என்ன செய்வாங்க, ட்ரை பண்ணுவாங்க. டாக்டருமே அதுக்கு தான் என்ன செய்வாங்க, மெடிசன் கொடுப்பாங்க, ட்ராப்ஸு கொடுப்பாங்க, குழந்தை தூங்கட்டும் அப்படின்னு. அப்போ நான் நினைப்பேன், பிறந்த எனக்கே தூங்கட்டு தானே சொல்கிறாங்க. பிறகு என்ன தூங்குறது, என்றைக்கு தான் தூங்கிக்கிடலாமே. பிறந்த அன்னைக்கே தூக்கத்தை தான் கொடுத்தாங்க பெற்றோர். பிள்ளை தூங்க மாட்டேங்குன்னு தான் சொல்கிறோம். அருமையானவர்களே, அப்போ அதை விட கிறிஸ்துவுக்காக நம்ம செய்யக்கூடிய நற்காரியங்கள் நமக்கு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் நான் காலதாமதம் வேண்டாம் என்ற செய்தியை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கின்றேன். என் மனதில் உள்ள ஆதங்கத்தோடு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கின்றேன். நீங்கள் வேதம் வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், கர்த்தருக்காக நீங்கள் ஆக்டிவாக இருக்கு. அபிகாயில் அப்படி தான் இருந்தாங்க, தீவிரமாய் செயல்பட்டாங்க அபிகாயில். அதனால் அவங்க ராஜ அரண்மனையிலே தாவீதுக்கு மனைவியாக ஆகிவிட்டார்கள். சவுல் பவுலான உடனே எழுந்து உடனே தீவிரமாய் பிரசங்கம் பண்ணினார். அவங்க எல்லாம் அசால்ட்டாக இருக்கு, தாமதமின்றி வேலை செய்தாங்க. இன்றைக்கு உங்களுக்கு செய்தி, கால தாமதம் நல்லதல்ல, காலதாமதம் வேண்டாம் என்று தலைப்பில் இந்த செய்தி உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். இன்னும் முதல் உங்கள் பிள்ளைகளுக்கு அதையே கற்றுக் கொடுங்க. ட்ரை அகைன் தான், ட்ரை பண்ணு. சில சமயம் நம்ம யாருக்காவது ஃபோன் பண்ணுவோம், இல்லை நம்ம கூகுள் பார்ப்போம். அப்படி ஏதாவது நம்ம பார்க்கும்போது சிலது நம்ம கரெக்டாக அந்த பின்கோடு போட மாட்டோம், பாஸ்வேர்டு. அப்படி போடலை அப்படின்னா அது கீழே வந்து ட்ரை அகைன் அப்படின்னு சொல்லும். அப்போ நம்ம திருப்பி கரெக்டாக பார்த்து அந்த நம்ம பாஸ்வேர்டு அடிக்கிறப்ப அது வந்து கரெக்டாக விழுந்துடும். அப்போ முதலாவது கவனக்குறைவாக செய்ததுனால நம்ம பாஸ்வேர்டு சரியாக வரல. நம்ம யூடியூப்பை நம்ம ஆன் பண்ணும்போது, நம்ம செல்லை ஓப்பன் பண்ணும்போது கரெக்டாக நம்ம அதை போட்டிருக்கணும்ல. அசால்ட்டாக போட்டாச்சுன்னா அது கிடைக்காது, திருப்பி ஆனால் அது சொல்லணும் ட்ரை அகைன். அப்புறம் நம்ம ஞானத்தோடு கவனமாக இந்த செல்லை பார்த்து போடுறப்ப செல் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி லேண்ட்லைன்லேயும் நாங்களாம் முன்னால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். அது போடும்போது திருப்பி அதை போட்டு இதை போட்டு காலடிதான் அப்படிலாம் வச்ச பிறகு தான் சரியாச்சு. அதனால் அருமையானவர்களே, காலதாமதம் வேண்டாம். ஸ்பாட் இமீடியட்லியாக தேவனுக்காக வாழுங்கள். உலகத்துக்குரிய காரியங்களையும் பிள்ளைகளுடைய படிப்புக்காக, வேலைக்காக நீங்கள் பேச வேண்டும் என்று இருக்கின்றீர்களா, பிள்ளைகளிடத்தில் உடனே பேசி விடுங்கள். பிள்ளைகளை வைத்து ஜெபம் செய்ய வேண்டும் நினைக்கின்றீர்களா, உடனே ஜெபித்து விடுங்கள். வாசம் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா, உடனே வாசம் இருந்து விடுங்கள்.
தொழிலுக்காக ஒரு நாள் வாசம் இருப்போம், கொஞ்சம் நேரம் இல்லை 1 மணி நேரம் இன்றைக்கி ஜெபம் பண்ணிடுவோம். சர்ச்சில் போய் உட்காந்து தனியாக நினச்சிட்டிங்கன்னா அது நினைவே கர்த்தர் உண்டாக்குறதா. விருப்பத்தையும் செய்கை நமக்குள்ளே உண்டாக்குறவர் கர்த்தர். அல்லேலூயா. இரக்கமுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர். கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தர் நமக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, உலக பிரகாரமான காரியத்திலையும் சரி, நாங்கள் கால தாமதம் இல்லாதபடிக்கு உடனே செயல்பட ஆவியானவரை எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ்.